சவுக்கு சங்கர் உள்ளபடியே கூறுவார். அது அதிகாரத்தில் இருந்தாலும் சரி, யாருக்கும் பயப்படாம பேசக்கூடிய ஒரு மனிதர். ஸோ அதனால அவருக்கு நிறைய ஃபேன்ஸ் இருக்காங்க. இப்போ ரசிகர் மன்றம் கூட ஆரம்பிக்கிற அளவுக்கு சவுக்கு சங்கருக்குன்னு ஒரு பெரிய படையே அவருக்கு ஃபேன்ஸ் இருக்காங்க. ஸோ இப்போ இந்த வழக்கோட தீர்ப்பு பார்த்தீங்கன்னா நீதி அரசர்கள் திரு வேல்முருகன் மற்றும் ஜோதிராமன் இவங்க 2 பேரும் பார்த்தீங்கன்னா தேதி குறிப்பிடாமல் தீர்ப்பை ஒத்தி வச்சிருந்தாங்க. ஜிபேல நிதிஷ் அப்படின்னு ஒரு ஊழியர் இருக்காரு சவுக்கு மீடியால. அவரோட ஜிபே அக்கௌண்ட்டுக்கு பாத்தீங்கன்னா 94,000 ரூபாய் பணம் செலுத்தப்பட்டதாகவும் கூறப்பட்டது. ஸோ இதன் அடிப்படையில தான் சவுக்கு சங்கர் கைது செய்யப்பட்டார். எலெக்ஷன் டைம்ல அவர் பேசினா நிறைய இம்பாக்ட் ஆகும்ன்ற மாதிரி தான் ஆட்சியாளர்கள் கருதுறாங்க. ஸோ அவர் ஆட்சியாளர்கள் மட்டும் பேசுறது இல்ல, காவல்துறையை சேர்ந்தவர்கள் உயர் அதிகாரிகளை பற்றியும் பர்டிகுலர் நேமோட சொல்லி பேசுறாரு. அவங்க செய்யும் தவறுகளை சுட்டி காட்டுறாரு. இதெல்லாம் தான் அவருக்கு மிகப்பெரிய பின்னடைவா பார்க்கப்படுகிறது. இந்த ஊழியர்கள்லாம் அரெஸ்ட் பண்றது மிகவும் பொறுமையான ஒரு விஷயம். அவங்க என்ன பண்றாங்க, அவங்க ஒரு ஆங்கர் கேள்வி கேட்டுட்டு இருக்காங்க. ஸோ பதில் சொல்றது எல்லாமே பார்த்தீங்கன்னா சவுக்கு சங்கர் தான். ஸோ ஒரு கேள்வி கேட்கறதுக்காக அவங்களெல்லாம் அரெஸ்ட் பண்றது அப்படின்றது மிகப்பெரிய தவறான ஒரு விஷயங்கள். வணக்கம் HKS வாய்ஸ் நேயர்களே. சவுக்கு சங்கர் வழக்கு மற்றும் சவுக்கு மீடியா ஊழியர்களின் கைது குறித்த முக்கிய விவரங்களை இந்த வீடியோல தெரிஞ்சுக்க போறோம். சவுக்கு சங்கர் மீதான வழக்கின் சமீபத்திய நிலவரம் மற்றும் தீர்ப்பு ஒத்திவைக்கப்பட்டது தொடர்பான கூடுதல் தகவல்கள், அது கூட தீர்ப்பின் ஒத்திவைப்பின் காரணம், சவுக்கு மீடியா ஊழியர்களின் கைது, இது பற்றியான கூடுதல் தகவல்களை இன்னைக்கு நம்ம எக்ஸ்பர்ட் ஹரிகிருஷ்ணன் சார் கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்க போறோம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி மக்களாகிய நீங்க நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே உங்க பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. உங்களுடைய கேள்விகளை மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல ஷேர் பண்ணுங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். வணக்கம் சார். வணக்கம் சார். சவுக்கு சங்கரின் அம்மா திருமதி கமலா அவர்கள் உயர்நீதிமன்றத்துல ஏபிஎஸ் கார்பஸ் மனு மற்றும் பிட் பெட்டிஷனை போட்டிருந்தாங்க. அதோடைய ஜட்ஜ்மெண்ட் ஒரு டேட்டே இல்லாம ஒத்தி வைக்கப்பட்டது. இந்த ஜட்ஜ்மெண்ட் எப்ப வரும்னு நீங்க நினைக்கிறீங்க சார்? எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்க போற விஷயம் என்னன்னா, திரு சவுக்கு சங்கர் அவர்களை பற்றி, அவர் நடத்தி கொண்டிருக்கும் சவுக்கு மீடியா நெட்வொர்க், இதை பத்தியும் அவங்க ஊழியர்கள் தொடர்ந்து கைது செய்யப்படுகிறார்கள், இதை பத்தியும் தான் டிஸ்கஸ் பண்ண போறோம். எல்லாரும் ரொம்ப சவுக்கு சங்கருக்குன்னு பாத்தீங்கன்னா ஒரு குறிப்பிட்ட ஆட்கள் பாத்தீங்கன்னா அவருக்கு ஆதரவா செயல்படுறாங்க. இதுல எதிர்க்க சேரவும் சில பேர் இருக்கதான் செய்வாங்க. ஒரு நல்லதுன்னு ஒண்ணு இருந்தா கெட்டதுன்னு ஒண்ணு இருக்கதான் செய்யும். ஏன்னா என்னை பொறுத்த வரைக்கும் சவுக்கு சங்கர் உள்ளபடியே கூறுவார். அது அதிகாரத்தில் இருந்தாலும் சரி, யாருக்கும் பயப்படாம பேசக்கூடிய ஒரு மனிதர். ஸோ அதனால அவருக்கு நிறைய ஃபேன்ஸ் இருக்காங்க. ரசிகர் மன்றம் கூட ஆரம்பிக்கிற அளவுக்கு சவுக்கு சங்கருக்குன்னு ஒரு பெரிய படையே அவருக்கு ஃபேன்ஸ் இருக்காங்க. நம்ம இன்னைக்கு என்ன டிஸ்கஸ் பண்ண போறோம், அவங்க கேட்ட கேள்வி என்னன்னா, சவுக்கு சங்கரோட ஜட்ஜ்மெண்ட் பாத்தீங்கன்னா ஒத்தி வைக்கப்பட்டது, அது எப்ப வரும் அப்படின்னு ஏதாவது உங்களுக்கு ஐடியா இருக்கா அப்படின்னு கேக்குறாங்க. சோ நம்ம அதை பத்தி தான் இன்னைக்கு டிஸ்கஸ் பண்ண போறோம். அதுக்கு முன்னாடி இந்த கேஸோட தன்மை அப்படின்றத ஸ்லைட்டா நம்ம டச் பண்ணிட்டு போயிடுவோம். ஸோ கடந்த டிசம்பர் 13, 2025 திரு சவுக்கு சங்கர் அவர்கள் பாத்தீங்கன்னா அவரோட வீட்டுல வச்சு அவரை கைது பண்ணாங்க. சோ அந்த கைதுக்கு பின்னாடி அப்ப பாத்தீங்கன்னா விடுமுறை கால பெஞ்சில இருந்த திரு நீதியரசர் திரு SM சுப்பிரமணியம் அவர்கள் பாத்தீங்கன்னா அவருக்கு இன்ட்ரியம் பெயில் கொடுத்திருந்தாங்க. சோ இந்த இன்ட்ரியம் பெயில் எதுக்காக கொடுத்தா, மருத்துவ காரணங்களுக்காக அவரை ட்ரீட்மெண்ட்டுக்காக கொடுத்திருந்தாங்க. இதுக்கு இடையில பாத்தீங்கன்னா சைதாப்பேட்டை ஆய்வாளர் சட்டம் ஒழுங்கு அவங்க பாத்தீங்கன்னா இவர் இன்ட்ரியம் பெயில கேன்சல் பண்ணி சென்னை உயர்நீதிமன்றத்தை அணுகுறாங்க. சோ இந்த வழக்கு யாரோட முன்னிலையில வருது அப்படின்னு பாத்தீங்கன்னா நீதி அரசர்கள் உயர் திரு வேல்முருகன் மற்றும் ஜோதிராமன் இவர்கள் முன்னாடி வருது. சோ இந்த வழக்கை அவங்க விசாரிக்கிறாங்க. இதற்கு இடையில பாத்தீங்கன்னா சவுக்கு சங்கரோட அம்மா திருமதி கமலா அவர்கள் பாத்தீங்கன்னா 2 பெட்டிஷன் ஃபைல் பண்றாங்க. அது ஒண்ணு பாத்தீங்கன்னா ஏபிஎஸ் கார்பரேஷன் பெட்டிஷன் அண்ட் ரிட் பெட்டிஷன், இதையும் போட்டிருக்காங்க. சோ இந்த வழக்கு, இதோட ஆர்கியூமெண்ட் இதெல்லாம் போயிடுச்சு. சோ இப்போ இந்த வழக்கோட தீர்ப்பு பாத்தீங்கன்னா நீதி அரசர்கள் திரு வேல்முருகன் மற்றும் ஜோதிராமன் இவங்க 2 பேரும் பாத்தீங்கன்னா தேதி குறிப்பிடாமல் தீர்ப்பை ஒத்தி வச்சிருந்தாங்க.
ஸோ இதோட தொடர்ச்சி என்ன அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா, இன்னும் இந்த வழக்கோட ஜட்ஜ்மெண்ட் ஒரு வாரம் தள்ளி போகலாம் என்று கூறப்படுகிறது. அதற்கு நம்ம தகுந்த வட்டாரங்கள் என்ன சொல்றாங்க அப்படின்னா, உயர்திரு நீதியரசர் திரு வேல்முருகன் அவர்கள் வந்து பாத்தீங்கன்னா 2ஆம் தேதியிலிருந்து 6ஆம் தேதி வரைக்கும் லீவ்ல போறதாக சொல்லப்படுகிறது. ஸோ அதனால் அவர் லீவ்ல போறதுனால இந்த வழக்கோட தீர்ப்பு வந்து ஒரு வாரம் தள்ளி போகலாம். அதன் பிறகு வந்து பாத்தீங்கன்னா 7-8 வீக்கெண்ட் வர்றதுனால கோர்ட்டு நடைபெறாது. அதை கணித்து தான் நான் சொல்றேன். இந்த இடத்துல 9ஆம் தேதி மேபி ஜட்ஜ்மெண்ட் வரலாம். அதுவும் கரெக்டா 9ஆம் தேதி தான் வருமான்னு சொல்ல முடியாது. நீதியரசர்களோட பொறுத்து அவங்க ஜட்ஜ்மெண்ட் சொல்லலாம். பட் வரணும் அப்படின்னு நினைச்சா 9ஆம் தேதியோ அல்லது அதற்கு பிறகோ தீர்ப்பு வரலாம். ஸோ இதுல நல்ல விஷயம் வந்து சவுக்கு சங்கருக்கு வந்து பாத்தீங்கன்னா தீர்ப்பு வந்து தள்ளி போகுது. ஸோ அவருக்கு இது ஒரு மிகப்பெரிய நல்ல விஷயமாக பார்க்கப்படுது. சரி, இந்த ஜட்ஜ்மெண்ட் வந்து அவருக்கு ஃபேவரா வருதா ஃபேவர் இல்லாம வருதா அப்படின்றத நம்ம கையில இல்ல. நீதியரசர்கள் விசாரணையின் ஆர்குமெண்டின் போது இவர்கள் எடுத்து வைத்த வாதத்தின் அடிப்படையிலும் அதே போக ஆதாரங்களின் அடிப்படையிலும் தான் அவங்க ஜட்ஜ்மெண்ட் சொல்ல போறாங்க. ஸோ அது சவுக்கு சங்கருக்கு ஃபேவரா வரும் அப்படின்னு நம்ம நம்பலாம். சார், சவுக்கு சங்கர் மீடியால வேலை செஞ்சுட்டு இருந்த ஊழியர்களை தொடர்ந்து போலீசார் கைது செஞ்சுட்டே வராங்க. ஏன் சார் அவங்கள டார்கெட் பண்ணி இந்த போலீசார் கைது செஞ்சிருக்காங்க? அதே போல மொத்தம் எத்தனை பேர் கைது செய்யப்பட்டாங்க? நான் சொல்றேமா. ஸோ டிசம்பர் 13ஆம் தேதி 2025ஆம் ஆண்டு ஏன் வந்து சவுக்கு சங்கர் கைது செய்யப்பட்டார் அப்படின்னா, சினிமா தயாரிப்பாளர் புருஷோத்தமன் என்றவர் வந்து பாத்தீங்கன்னா அவர் திரைப்படத்தை பத்தி ரிவ்யூன்ற பேர்ல தப்பா சொல்லிட்டதாகவும் அந்த பகுதியை நீக்க சொல்றதுக்காக அவரிடம் வந்து பணம் கேட்டதாகவும், ஸோ அவங்கள பார்த்து பேசுறதுக்காக போகும்போது அவர்களிடம் அடித்து பணம் பறிக்கப்பட்டதாகவும், அதே நேரத்துல ஜிபேல வந்து நிதிஷ் அப்படின்னு ஒரு ஊழியர் இருக்காரு சவுக்கு மீடியால, அவரோட ஜிபே அக்கௌண்ட்டுக்கு வந்து பாத்தீங்கன்னா 94,000 ரூபாய் பணம் செலுத்தப்பட்டதாகவும் கூறப்பட்டது. ஸோ இதன் அடிப்படையில தான் வந்து சவுக்கு சங்கர் வந்து கைது செய்யப்பட்டார். அதுல இவங்க ஒவ்வொரு எஃப்ஐஆரும் நிறைய எஃப்ஐஆர் போட்டுட்டே இருக்காங்க. ஸோ அந்த எஃப்ஐஆர் வந்து போடும்போது எல்லாமே வந்து மற்றும் பலர் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மற்றும் பலர் அப்படின்னு சொல்றதோட அர்த்தம் என்னன்னா, அவங்க நினைச்சா யாராவனா அந்த கேஸ்ல ஆட் பண்ணிக்கலாம்ன்றதுதான் அதோட அர்த்தம். இது காவல்துறையை வந்து எப்பவுமே ஒரு எஃப்ஐஆர் சவுக்கு சங்கர் மேல போடும் போதும் மற்றும் பலர் அப்படின்னு போட்டுருவாங்க. இப்ப சமீபத்துல வந்து பாத்தீங்கன்னா சவுக்கு சங்கர் ஊழியர்களான எனக்கு தெரிஞ்சு இது வரைக்கும் 4 பேர் வந்து கைது செய்யப்பட்டதாக கூறப்படுகிறது. ஸோ சமீபத்துல 2 நாட்களுக்கு முன்னாடி வந்து நிதிஷ் ஒரு சின்ன வயது பையன் தான், பாவம், அவரை வந்து அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க. அவர் மீது பல வழக்குகள் போடப்பட்டதாக சொல்லப்படுகிறது. அவர் வந்து பாத்தீங்கன்னா 2 தினம் முன்னாடி அவரை வந்து அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க. அதுக்கு முன்னாடி சவுக்கு சங்கர்ல ஒர்க் பண்ணிட்டு இருந்த திரு லியோ என்பவரையும் வந்து ஜனவரி 31ஆம் தேதி கைது பண்ணாங்க. இன்னுமே அவர் சிறைசாலையில தான் இருக்காரு. ஸோ என்ன அடக்குமுறைகளை கையாண்டாலும் வந்து சவுக்கு மீடியாவை பொறுத்த வரைக்கும் கவலைப்பட வேண்டியது இல்லைன்னு தான் நான் சொல்லுவேன். ஏன்னா அவர் உண்மையை உறக்க சொல்கிறார் என்று தான் நம்ம அனைவருமே நம்புறோம். அதுதான் இருக்குன்னு நம்ம நம்புவோம். ஸோ இது இல்லாம இன்னும் 2 பேர் வந்து கைது செய்யப்பட்டு தொடர்ந்து அந்த ஊழியர்கள் வந்து பாத்தீங்கன்னா 4 பேர் இதுவரை கைது செய்யப்பட்டதாக கூறப்படுகிறது. ஸோ இவங்களை பொறுத்த வரைக்கும், காவல்துறையை பொறுத்த வரைக்கும் அடக்குமுறையை கையாண்டு கொண்டே இருக்கிறார்கள். பார்க்கலாம் என்ன நடக்கிறது என்று. சார், அப்போ என்ன காரணத்துக்காக அவங்க ஊழியர்கள் எல்லாரையும் அரெஸ்ட் பண்ணிருக்காங்க? ரொம்ப சிம்பிள்மா. அவர் வெளியில இருந்த எலெக்ஷன் டைம்ல அவர் வெளியில இருக்கக்கூடாது, அவரும் அவரோட மீடியா சேர்ந்த ஆட்களை இருக்கக்கூடாதுன்னு நினைக்கிறாங்க காவல்துறை, அதே போல ஆட்சியாளர்களும். இதனாலதான் அவர் மீது வந்து வழக்கு வந்து காரணங்களை தேடி பிடிச்சு வழக்குகளை போடுறதாக சொல்லப்படுது. ஸோ இப்போ சவுக்கு சங்கர் மேல வந்து நடவடிக்கை எடுக்க முடியல. ஏன்னா ஜட்ஜ்மெண்ட் வந்து ஒத்தி வைக்கப்பட்டிருக்கு. ஸோ ஜட்ஜ்மெண்ட் வந்து வரல. ஸோ வந்துச்சுன்னா அவரையுமே வெளியில விடக்கூடாதுன்னு உள்ள போடணும்னு நினைக்கிறாங்க. இந்த எலெக்ஷன் டைம்ல அவர் பேசினா நிறைய இம்பாக்ட் ஆகும்ன்ற மாதிரி தான் ஆட்சியாளர்கள் கருதுறாங்க. ஸோ அவர் ஆட்சியாளர்கள் மட்டும் பேசுறது இல்ல, காவல்துறையை சேர்ந்தவர்களையும் உயர் அதிகாரிகளையும் பற்றியும் பர்டிகுலர் நேமோட சொல்லி பேசுறாரு. அவங்க செய்யும் தவறுகளை சுட்டி காட்டுறாரு. இதெல்லாம் தான் அவருக்கு வந்து மிகப்பெரிய பின்னடைவா பார்க்கப்படுகிறது. ஸோ இப்போ அவர் பேசாம இருக்கிறது, அவரோட யூடியூப் சேனல் வராம இருக்கிறதே வந்து நிறைய பேருக்கு வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப கஷ்டத்தை ஏற்படுத்துதுன்னு தான் சொல்ல முடியும். அவரோட சப்ஸ்கிரைபர்ஸ், குறிப்பா அவரோட ஃபாலோவர்ஸ் பாத்தீங்கன்னா ஈவன் எக்ஸ்ல கூட அவர் வந்து எதை ட்வீட்டும் போட மாட்டேன்றாரு. ஸோ அதுக்குமே அவளா எதிர்பார்த்துட்டு இருக்காங்க. இப்போ என்னோட தனிப்பட்ட கருத்தா தான் நான் இதுல நினைக்கிறேன். இப்போ அவரை வந்து ஜட்ஜ்மெண்ட் வரல, ஓகே, ஒரு கால் ஜட்ஜ்மெண்ட் வந்துருச்சுன்னு வச்சுங்க, அவளுக்கு சாதகமா வருதுன்னு வச்சுப்போம். அப்ப அவர் உடனே வந்து ப்ரோக்ராம நடத்திடுவாரு. ஸோ அப்படி நடத்தக்கூடாது என்ற காரணமா கூட இருக்கலாம் அந்த ஊழியர்கள் எல்லாம் வந்து அரெஸ்ட் பண்ணி போடுறதுக்கு. அது போக இப்போ கடைசியா இருக்கிறது வந்து அவர் கூட இருக்கிறது மிஸ் மாலதி மட்டும் தான் வெளியில இருக்காங்க. சொல்ல முடியாது அவங்களே அடுத்தது கைது பண்ணுவாங்களான்னு தெரியல. ஏதோ ஒரு காரணத்துக்காக அவங்களை இன்னும் தொடாம காவல்துறை வைத்துக் கொண்டிருக்கிறது. அது என்ன காரணம் என்று புரியவில்லை. ஆனா இந்த ஊழியர்கள் எல்லாம் வந்து அரெஸ்ட் பண்றது மிகவும் கொடுமையான ஒரு விஷயம். அவங்க என்ன பண்றாங்க
இருக்கிறாங்க, அவங்க வந்து ஒரு ஆங்கர் கேள்வி கேட்டுட்டு இருக்காங்க. ஸோ பதில் சொல்றது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா திரு சவுக்கு சங்கர் தான். ஸோ ஒரு கேள்வி கேட்கறதுக்காக வந்து அவங்களெல்லாம் அரெஸ்ட் பண்றது அப்படின்றது வந்து மிகப்பெரிய தவறான ஒரு விஷயங்கள். ஸோ இவ்வளவு நடக்குது. ஆனா ஜனநாயகத்தின் 4வது தூணாக கருதப்படும் மீடியா வாயை திறக்கிறதுக்கு யாருமே இல்லை. ஸோ இந்த மாதிரி அநியாயங்கள் தொடர்ந்து நடைபெறும் போது ஜனநாயகத்தின் 4வது கண்ணான மீடியா வந்து குரல் கொடுக்காமையும் அவருக்காக பேசாமையும் இருப்பது ரொம்ப வருத்தத்துக்குரிய ஒரு செயல். அதே நேரத்தில் இது மாதிரி தொடர்ந்து கைது செய்யப்பட்டால் ஊழியர்கள் யாரோ அந்த மீடியாவுக்கு வேலைக்கு வர்றதுக்கு தயங்குவார்கள் என்ற ஒரு காரணமாக கூட இருக்கலாம். ஏன்னா இப்ப அவங்க ஆட்களே அங்க போகக்கூடாது அப்படின்றது தான் அவங்களோட டார்கெட்டா இருக்கு. ஸோ எல்லாமே நம்ம பொறுத்திருந்து தான் பார்க்கணும். ஏன்னா அதிகாரம் என்பது தொடர்ந்து ஒருவர் கையிலே இருக்காது. அது கடிகாரம் முள்ளு போல மேல இருக்கும், கீழே வரும், கீழே இருந்து மேல போகும். அதனால ஒருத்தர் கையிலேயே இந்த அதிகாரம் இருக்குமான்னு கேட்டா நிச்சயமா கிடையாது. பார்க்கலாம் என்ன நடக்கும் அப்படின்னு. சார் அப்போ எப்ப சார் அவர் திருப்பி வீடியோஸ் எல்லாம் போடுவாரு, திருப்பி எப்போ சவுக்கு மீடியாவை ஆரம்பிப்பாரு, அதை பத்தி ஏதாவது சொல்றீங்களா? என்னோட அனுமானம் இந்த மார்ச் 15க்குள்ள அவருக்கு வந்து ஒரு ரிசல்ட் வந்துரும் நினைக்கிறேன். ஸோ ஒரு கால் அவருக்கு வந்து ஃபேவரா இருந்துச்சுன்னா அவர் வந்து சவுக்கு மீடியாவை ஓபன் பண்ணிட்டு யூடியூப்ல வந்து இது வீடியோஸ் போட ஆரம்பிச்சிருவாரு. ஸோ பார்ப்போம் அவருக்கு என்ன நடக்குதுன்னு. அதோட இன்னொரு பெரிய பிளஸ் என்னன்னா எலெக்ஷன் கமிஷன் வந்து டேட்டை டிக்ளேர் பண்ணும்போது இவர் மீது கோபமாக இருக்கிற அதிகாரிகளா இருக்கட்டும், ஆட்சியாளர்களா இருக்கிறாங்க இல்லையா, இவங்களால அதுக்கப்புறமா வந்து சுயமா ஒரு முடிவு எடுக்க முடியாது. ஏன்னா இங்க இருந்து அதிகாரிகள் மாற்றப்படலாம், எலெக்ஷன் கமிஷனால வந்து மாற்றப்படலாம். இந்த மாதிரி தேவையில்லாத விஷயங்கள் அவங்கள மூக்கு நுழைக்க விடாம பண்ண முடியும். அதனால வந்து அவருக்கு எனக்கு தெரிஞ்சா ஜட்ஜ்மெண்ட் இன்னும் சிறிது வாரங்கள் தள்ளி போச்சுன்னா அப்போ வந்து எலெக்ஷன் கமிஷன் டேட் டிக்ளேர் பண்ணிடும். ஸோ டேட் டிக்ளேர் பண்ண போது இந்த அதிகாரம் மிக்கவர்கள் மாற்றப்படலாம் அப்படின்னு நினைக்கிறோம். அப்போ இந்த டைம் பீரியட் வந்து தள்ளி போயிடும். ஸோ சவுக்கு சங்கர் மீண்டும் சுதந்திர பறவையாக அவருடைய கருத்தை தைரியமாக எல்லாருக்கும் சொல்லுவாரு. ஏன்னா அவரோட சோர்சஸ் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப அவர் சொல்ற ஒவ்வொரு விஷயங்களும் நடந்துதான் இருக்கு. சில விஷயங்கள் நடக்காம போலாம். ஏன்னா சில விஷயங்களை வந்து நம்ம சொல்றோம் இது நடக்க போகுதுன்னு, ஆப்போசிட்ல இருக்கிறவங்க சுதாரிச்சுட்டு அதை பண்ணாம விடலாம். அதனால அவர் சொன்னது அத்தனையும் பொய்யும் நம்ம சொல்லிட முடியாது. சில விஷயங்கள் உண்மையாகவே இருக்கிறது அல்லவா. நிறைய டெண்டர் விஷயங்களை பத்தி பேசியிருக்காரு. ஸோ அந்த மாதிரி டெண்டர் அவர் பேசின பிறகு அந்த டெண்டர்லாம் ஸ்டாப் பண்ணியிருக்காங்க. இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்திருக்காரு. நிறைய விஷயங்கள் மறைக்கப்பட்ட விஷயங்களை வெளியில கொண்டு வந்திருக்காரு. ஸோ சிலது கரெக்டாகவும் இருக்கு, சிலதெல்லாம் வந்து மிஸ்ஃபயர் ஆகியும் இருக்கு. நம்ம பார்க்கலாம். சவுக்கு சங்கருக்கு கடவுள் உதவி செய்வார் என்று நம்ம நம்புகிறோம். ஏன்னால் இப்போது சவுக்கு சங்கர் அவர்கள் கடவுளை தவிர வேற யாரும் அவர் நம்ப வேண்டியதில்லை. ஒரு பக்கம் வந்து நயினார் நாகேந்திரன் அவர்களுக்காக குரல் கொடுத்து கொண்டே இருக்கிறார். அதே போல வந்து எதிர்கட்சிகள் வந்து பாத்தீங்கன்னா அதிமுக சார்பாக குரல் கொடுத்தாங்க. நிதிஷ்குமார்லாம் கைது செய்யப்பட்டதுக்கு ஏன் வந்து ஊழியர்கள் எல்லாம் தொடர்ந்து கைது செய்யப்படுறீங்க, இப்படி அதிகாரத்தை துஷ்பிரயோகம் பண்றீங்க அப்படின்னு சொல்லி தொடர்ந்து குரல் கொடுத்துட்டு தான் இருக்காங்க. இது எங்க போய் முடிய போகுதுன்னு தெரியல. எப்படியா இருந்தாலும் ஒரு 10 நாள்ல இதுக்கு விடை கிடைத்து விடும் என்று நினைக்கிறோம். பார்க்கலாம் என்ன நடக்குது என்று. நன்றி சார். சவுக்கு சங்கரின் தற்போதைய வழக்கின் நிலவரத்தை ரொம்ப தெளிவாகவும் டீட்டெயிலாகவும் எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தீங்க. அதே போல HKS வாய்ஸ் நேயர்களே உங்களுடைய கமெண்ட்ஸையும் உங்களுடைய டவுட்ஸையும் மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல ஷேர் பண்ணுங்க. அது கண்டிப்பா எங்களுடைய ஃபியூச்சர் வீடியோஸ்க்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். மீண்டும் இன்னொரு வீடியோல உங்களை எல்லாரையும் சந்திக்கும் வரை உங்களை விடை பெறுகிறோம். நன்றி. நன்றி.